ஹலோ வாங்க, ஞாயிற்றுக்கிழமை மதிய வணக்கங்க. வாங்க, இன்றைக்கி சிக்கன் மத்தியானம் வறுவலுங்க. காலையிலேயே மட்டன் குழம்பு இட்லிக்கு வச்சுட்டுங்களா, இப்போ சும்மா அப்படியே வறுத்துக்கலான்ட்டுங்க. ஒரு அரை கிலோ கம்மியாக எடுத்துகிட்டு வந்தாங்க. சரின்ட்டு வறுக்கிறேன் பாருங்கள். ஃப்ரை பண்ணலான்னு தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதில் எலும்புலாம் நிறையா போட்டானுங்க, ஆட்டுக்கோழிங்கிறதுனால. சரின்னு விட்டு வறுத்த உள்ளா எதுவுமே வேண்டாம். வெங்காயம், பூண்டுங்க, கருவேப்பந்தழை, வரமிளகாய், அப்புறம் சோம்பு, கடுகு போட்டு தாளிச்சுங்க. அப்படியே உப்பு, மஞ்சத்தூளுங்க, அப்புறம் சிக்கன் மசாலா தூளுங்க போட்டு வேறு தக்காளி எதுவுமே போடலைங்க. ஆனால் அல்டிமேட்டுங்க, சூப்பராக இருக்குது. சாப்பாட்டுக்கு பேஞ்சுதிங்களாங்க. சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாங்க. அப்புறம் எனக்கு ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி தொடுத்துன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெறும் ரொட்டிக்கே நான் சாப்பிடுவேங்க. எனக்கு சாப்பாட்டை விட ரொட்டிக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, மிளகுத்தூள் கடைசியாக மிளகுத்தூள் தூவிங்க, 2 பச்சை மிளகாய் கீரி உள்ளே போட்டோம்னு வைங்க, அவ்வளோதாங்க. இந்த வெயிலுக்குங்க நீ எல்லாம் வேறு எல்லாம் எதுவும் போடக்கூடாதுன்ட்டு அப்படியே வறுத்தாச்சுங்க. இப்படி ஒரு நாளைக்கு வறுப்பே என்ன ஒன்றும் வேறு எல்லாம் ஒன்றுமே போடலைங்க. தக்காளியா எதுவுமே போடலைங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றலைங்க, ஒன்றும் இல்லைங்க. வெறும் கறி வறுத்தாச்சுங்க. வெங்காயம், பூண்டு தாளிச்சுங்க. கறி, உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள் போட்டு, இந்த சிக்கன் மசாலா தூள் போட்டு வறுத்தாச்சு. இது அந்த வடை சட்டியில் கண்டுபிடிக்க பார்க்கல. வடை சட்டியில் இட்லி ஒன்று இருந்ததுங்களா, அதை பேஞ்சு பெரட்டணுங்க. அவ்வளோ அருமைங்க அது. இது காலையில் வச்ச மட்டன் குழம்பு சூடு பண்ணுங்க. இது பெரட்டினதுங்க. அந்த இட்லி போட்டு அந்த இதில் பெரட்டினது பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்கிறீங்க. சரி, பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வெயிலுக்கு சாப்பிடுங்க. கொஞ்சமாக சாப்பாடு வச்சுட்டேங்க. எனக்கு முக்கியமாக ப்ரெட் இருந்தால் போதுங்க நான்வெஜ்ஜுக்கு. பாய்ங்க, அடுத்த வீடியோ பார்க்கலாம்.